எப்போவுமே வரைபடம் அமைக்கும்போது கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் கொஞ்சம் அதிக காலியிடம் இருப்பதாக அமையுங்கள் ஒன்று. அதே மாதிரி செடிகள் அமைக்கும்போது மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் அதிக செடிகள் இருப்பதாக அமைங்க. வீடு கட்டுறதுக்குண்டான யோகத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. எந்த திசை வாங்குவது சிறப்பு. வாஸ்து சம்பந்தப்பட்டதில் இந்த குழி கணக்கு, ஜாதகத்திற்குண்டான அமைப்பு, வரைபடத்திற்குண்டான தெள்ள தெளிவான விளக்கங்கள் போன்றவை அனைத்தும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாய. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வெஸ்ட் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு பிளான் 2 BHK உள்ள அருமையான வரைபடம் பார்ப்போம் வாங்க. இது மேற்க பார்த்த ஒரு ரோடு கொண்ட அமைப்பு உள்ள ஒரு வீடு பிளான். இதுதான் உங்களுக்கு ரோடு. ஸோ வெஸ்ட் ஃபேஸிங் இது ஈஸ்ட், நார்த்து, சவுத்து. இப்போது இந்த பிளான் மேற்க பார்த்ததில் வாயு மூலையும் கன்னி மூலையும் முன்புறத்தில் இருக்கும். அக்னி மூலையும் ஈசான மூலையும் பின்புறத்தில் வரும். அப்போ ஈசான மூலையில் 5Gயில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. இந்த மேற்க பார்த்த வீட்டிற்கும் வடக்க பார்த்த வீட்டிற்கும் வாயு மூலம் முன்புறத்தில் வரும். செப்டிக் டேங்க் முன்புறத்தில் அமைக்கும் உண்டான வாய்ப்பு உண்டு. இன்னொரு இடம் சொல்கிறேன், மேற்க பார்த்த வீட்டிற்கும் வடக்க பார்த்த வீட்டிற்கும் மட்டுமே வாயு மூலையில் முன்புறத்தில் வரும். அவங்க செப்டிக் டேங்க் இங்கே அமைக்கலாம். அப்புறம் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கணும். இந்த மேற்க பார்த்த வீடுன்னு சொன்னோன்னு மாடிப்படி நேராக ஏறி போனோம்னா ஒரு பெரிய 8 போட்டிருக்காங்க, அதில் நடக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய தவறு. 7:30 நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னாக்கா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. மொட்டை மாடிக்கு உண்டானவர் ராகுவில் சனியினுடைய ராகு கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுத்துரும். சும்மா ஒரு 2 பூத்தொட்டியை வச்சுட்டு நடக்க வேண்டியதானே. அதில் ஒயிட்டாக ஒரு பெருசாக போட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போது உள்ளுக்குள்ளே போகிறோம். 5G முடிச்சிட்டோம். என்ட்ரன்ஸு வெராண்டா 10க்கு 5, ஹால் சைஸ் 10க்கு 16, ஒரு விண்டோ, காமன் டாய்லெட் 6க்கு 4. யாரெல்லாம் அக்னி மூலையில் 10க்கு 6, 10க்கு 8, 8க்கு 6, 8க்கு 8 இது மாதிரி அக்னி மூலையில் கிச்சன் அமைக்கின்றார்களோ அந்த வீட்டு பெண்கள், அந்த வீட்டினுடைய மனைவிமார்கள் கிட்டத்தட்ட ஆரோக்கிய மிகுதியாக இருப்பார்கள். ஸோ அவங்க பிள்ளைகள்லாம் தேவதைகளாக இருப்பாங்க. அக்னி மூலையில் செப்டிக் டேங்க், டாய்லெட், பாத்ரூம் இருந்தால் ஆரோக்கியத்தில் குறை வந்துடும். அதனால் அக்னி மூலையில் எந்த விதமான ஒரு அமைப்பும் வரவே முடியாது. ஈசானத்தில் ஒரு அமைப்பு கொடுக்க முடியும், கன்னியில் ஒரு அமைப்பு கொடுக்க முடியும், வாயு மூலையில் ஒரு அமைப்பு கொடுக்க முடியும், அக்னியில் மாத்திரம் கொடுக்க முடியாது. இந்த மூலையை ஆட்சி பண்ணுற கிரகம் யாருன்னா சுக்கிரன். இவர் தான் அதிகபட்சமான திசையை நடத்துவார். 20 இயர்ஸ் நடத்துவார். ஒரு மனுஷனுக்கு சுக்கிர தசை வந்தாக்கா அள்ளி கொட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் அதே அளவுக்கு தவறு இருந்தால் அதே அளவுக்கு நடக்கும். தயவு செய்து அக்னி மூலையில் எந்த விதமான கழிவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. தென்கிழக்கு மூலை, சவுத் ஈஸ்ட் கார்னர், பெரும்பகுதி அடியேன் பார்த்த வகையில் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் வளர்கிற ஊர்களில் இந்த அக்னி மூலையை பற்றி கவலையே பட மாட்டாங்க. தயவு செய்து எல்லாரும் வீட்டை வாஸ்துபடி அமைச்சு நலமாக வாழ்வது தான், இயற்கை சார்ந்து வாழ்வது தான் வாஸ்து. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு முறை செக் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதுன்னு. அதில் என்ன போதும் உங்களுக்கு. கட்டும் வீடு சரியாக இருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் வசிப்பதற்கு சமம். தாய் தகப்பனோட ஆரோக்கியமாக வாழலாம். ஒரு மனிதனுக்கு சூரிய திசை நடக்குது, கேது திசை நடக்குது, எக்கச்சக்கமான கஷ்டத்தை கொடுக்கும். அதே வாஸ்துபடி இருந்தாக்கா 5% to 10%க்குள்ளே முடியும். வீடும் தப்பாக இருந்து ஜாதகத்தில் சூரிய நீசம் பெற்று சூரிய திசை நடந்தால் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். ஈசான மூலையில் ஒரு பெட்ரூம், டாய்லெட். ஸோ 10க்கு 16 கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் வித்து கட்டில். இந்த இடத்துல பீரோ வடக்கு பார்த்து கத்தையாக பணம் சேரும். குட்டி மிஷின் கூட இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா பணம் சேரும், ஏன்னா மேற்க பார்த்ததுக்கு. ஸோ இது யாருக்கெல்லாம் யோகம் அப்படின்னா மிதுன ராசி. அஷ்டமத்து சனி இன்னும் உங்களுக்கு ரொம்ப போனோம்னா 2 மாதம், ஜனவரி 17ஆம் தேதியோட முடியும். எக்கச்சக்கமான கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல, எக்கச்சக்கமாக இருந்தது மிதுன ராசிக்கு முடியுது.
பெரிய மாட மாளிகை மாதிரி இது மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கட்டுங்க. இதே மாதிரி 3 வீடு கட்டி வாடகைக்கு விடுங்க. மிதுனராசிக்கு தை மாதத்துலேருந்து யோகம். துளாராசிக்கு இதில் பாதி நடந்தது, அர்த்தாஷ்டம சனின்னு நடந்துச்சு. இதில் எக்கச்சக்கமான கஷ்டம் இருந்துச்சு. கும்பராசிக்கு 12ல் சனி இருந்தார், விரயம் மேல் விரயம். இதெல்லாம் மேற்கு திசை வச்சு வீடு கட்டுறவங்களுக்கு இனிமேல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம், வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளிக்காடு போய் சனி பகவானுக்கு போயிட்டு ஒரு எள் விளக்கு ஏற்றி, மிதுனராசிக்காரங்களோ துளாராசிக்காரங்களோ ஐயா இந்த இதிலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தோமையானால் சிறப்பு. இப்போ பிளானுக்கு உள்ளெல்லாம் பார்த்துட்டோம். மாடிப்படி வெளியில் போட்டுக்கிறோம். மேலே ஏறி போனோம்னா இந்த படி அப்படியே ஏறி போனால் ஈசானத்தில் வந்துடும். இவ்வளோ தான் இதற்கு உண்டானதில். ஸோ இதில் 95 குழி யானை மனை, யானை கட்டி வாழ்வான். ஒரு அன்பர் யானையை வச்சு வாஸ்து பூஜை பண்ணியிருக்கிறார். அந்த காலத்தில் அரசர்கள் செஞ்சுருக்கிறாங்க, மன்னர்கள் செஞ்சுருக்கிறாங்க. பெரிய அளவில் இருக்கிறவங்களாம் இந்த யானை கட்டி வாஸ்து பூஜை செய்ததுக்கு உண்டானது புஸ்தகத்தில் ஆதாரங்கள் உண்டு. அதனால் யானையை வச்சு பண்ணுறதும் சிறப்பு. 95 குழி யானை மனை, 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் உள்ளது, 65 வருடம். இந்த பில்டிங்கினுடைய அவுட்டு டு அவுட்டு 22 34. இப்போ நீங்கள் வரைபடம் பார்த்துருக்குறீங்க, 91 குழியினுடைய பலன் பார்த்துருக்குறீங்க. எப்போவுமே வரைபடம் அமைக்கும்போது கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் கொஞ்சம் அதிக காலி இடம் இருப்பதாக அமையுங்கள் ஒன்று. அதே மாதிரி செடிகள் அமைக்கும்போது மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் அதிக செடிகள் இருப்பதாக அமைங்க. உங்கள் ஜாதக அடிப்படையையும் பார்த்து இப்போ நம்ம திருமணம் செய்யும்போது பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கலாமா, குரு நோக்கம் வந்துருச்சா, வியாழ நோக்கம் வந்துருச்சா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி வீடு கட்டுறதுக்குண்டான யோகத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. எந்த திசை வாங்குவது சிறப்பு, மற்றும் இப்போ வீடு கட்டினோம்னா எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது, என்ன திசை நடந்து கொண்டு இருக்க அந்த திசைக்கு உண்டான கோவில் என்ன அப்படின்றது பல தகவல்கள் கீழே ஒரு நம்பர், என்னுடைய நம்பர் இருக்குது. அதற்கு நீங்கள் தகவல் அதாவது உங்களுடைய வரைபடம் சரிபார்ப்பதோ அல்லது நீங்கள் புதிதாக ஒரு வரைபடம் அமைக்கணும் என்றாலும் உங்களுடைய ஜாதகம் மற்றும் வரைபடம் அனுப்பி வச்சோம்னாக்கா ஒருவேளை இதில் சீர்திருத்தம் இருந்தால் சரிபார்த்து கொள்ளலாம். பெரும்பகுதியானவர்கள் இப்போது வாஸ்து கடைபிடிப்பதற்கு குறைவாக இருக்கின்றார்கள். இப்போ நிறையா அட்வான்ஸாக ஆன்லைனில் ஓடிட்டுருக்கு. எங்கிட்ட இருந்தோ சம்பாதிக்கிறாங்க. இறைவனும் எம்பெருமான் சிவபெருமான் குபேரன் நிறையா கொடுக்குறாரு. கொடுக்கதை சரியாக வகுத்து அதற்கேற்றாற்போல் வீடு கட்டி நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் அடியேன் வாஸ்து சம்பந்தப்பட்டதில் இந்த குழி கணக்கு, ஜாதகத்திற்குண்டான அமைப்பு, வரைபடத்திற்குண்டான தெளிவான விளக்கங்கள் போன்றவை அனைத்தும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வரைபடம் சீர்திருத்தம் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இல்லை வரைபடம் புதிதாக அமைக்கணும்னாலும் ஜாதக குறிப்பு அனுப்பி வச்சு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த 7 நடக்கும்போது எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு, திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடும். இது மாதிரி ஜாதக அமைப்பிலையும் சொல்லிகிட்ருக்கோம். இந்த வரைபடம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.